விழாக்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த மேடை நான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறேன். எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம், வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு 10 படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குநர்கள் சாட்டை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம். கதையை சொல்லிட்டு போயிட்டாரு, போராளி கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விட மாட்டேங்குது. உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷாட்டை. அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராம அண்ணன் எனக்கு கிடைச்சாரு. ரொம்ப அருகாமையிலேருந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கு சேர்க்கும்னு சொல்லுவாங்க. தம்பிராம அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு. அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம். தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு. தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜேபி ரொம்ப சந்தோஷம், நன்றி. கார்மேனி செல்வன் ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட இயக்குனர் கார்த்திக் வந்திருக்காரு. அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும். பாருங்க கார்த்திக், எங்கள் அண்ணனை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு, இன்னும் வரும். எழுதும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார். அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எங்கள் அண்ணனோட பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிண்ணே. மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதாவது இப்போ கூட 18வது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது. எங்கே போனாலும் அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார், அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார். அப்படி ஒரு படைப்பு கொடுத்தீங்க. எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளையானைன்னு ஒரு படைப்பு பண்ணார். அதாவது விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை, அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. சிவானா ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம். என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு. காலத்துக்கும் நின்று நம்மளோட பேசக்கூடிய ஒரு திரைப்படம். தம்பி பிராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம். இதுக்கு மேலே போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கேள்விகளை எனக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்புக்கு நன்றி. இவங்கெல்லாம் அங்கே இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாரும் ஆக்ஷன் சொல்லி நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி. இது உங்கள் மேடம் வாங்க. சில்வா மாஸ்டர், என் தம்பி, என் நண்பன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அவங்க அப்படி பாரு, அதுலேயே பாரு. சித்திரை செவ்வானம்னு ஒரு திரைப்படம். அதாவது தம்பியோட முதல் படைப்பு. ஃபைட் மாஸ்டர் கதை சொல்லாருனோன்னா ஏதோ பறக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அப்படி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான பாசமான கதையை கொடுத்தாரு. காலத்துக்கும் அந்த கதை என்னை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். இறைவனுக்கு நன்றி. சில்வா ரொம்ப நன்றி சில்வா, தேங்க்யூ. இவன் சாரகேஷ், இவன் கௌஷிக், 3 பேர் எனக்கு 3 பிள்ளைங்க. 2000 ஸ்மால் ஸ்க்ரீன் பண்ணும்போது அங்கேருந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக ஒரு பிள்ளை கிடச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட பார்ப்பது. அப்புறம் நடிகர்கள் அவன் இப்போ ஒரு பிள்ளையா இருக்கான், தன்ராஜ். அவன் ஒரு தம்பி. அப்புறம் அம்மா மோக்ஷா. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடை முழுவதும் இயக்குனர்களாக இருக்காங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே என்ன பேசுறதுன்னு தெரில. எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சொந்தங்களுக்கு நன்றி. தம்பி பிருத்திவி, அதாவது அவன் தம்பி தான், தம்பியாகவே ஆயிட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது. நல்லா இருக்க, வாழ்த்துக்கள். தன்ராஜ் போகிற போக்கில் 1.5 நிமிஷத்தில் கதை சொன்னான். அந்த கதையை கேரளாலேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில் அண்ணா அப்போ கதைண்ணா கேளனான்னு சொல்லி, ஏன்னா எப்போவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான். என்னென்னா 2014 நிமிர்ந்துநெல் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன். நிமிர்ந்துநெல் ஷூட்டிங்கில் ஜெண்டாபாய் கேபிராஜன் தெலுங்கு வெர்ஷனில் நடிக்கிறான். எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது, சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை. ஷார்ட் முடிஞ்சோன்னே வந்து கேமரா பின்னாடி நிற்பான், மானிட்டர் பார்ப்பான், ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான், போவான் வருவான், இப்படியே இருப்பான். அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது, ஒரு ஈர்ப்பு வந்தது. அவனோட பேச ஆரம்பித்தேன், பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான், இவனும் அப்படி தான் செய்வான். யாரையா கூப்பிட்டு அவனுக்குன்னு கேட்க மாட்டான், அந்த அவனை கூப்பிட்டு காட்டுவான். ஆனால் இவன் நல்லா நடிப்பானே, ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட நிறையா குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்கண்ணே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன்,
நீ யூஸ் பண்ணுண்ணா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான். அப்புறம் திடீர்னு வந்தான்னா ஒரு கதை கேட்டேன், நல்ல கதை, நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான். விமானம்னு ஒரு படம், அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான். அந்த கதையை கேட்டோம், பிடிச்சிருந்தது, வாடா பண்ணுவோம் அப்படின்னு. அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை, அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது, சிவாவோட கதை தான் இது. அந்த ரெண்டாவது கதை இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி, இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோடனே இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன், வந்தேன், அண்ணா ஒரு கதை சொல்கிறேன் கேள அப்படின்னா, டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது, இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன். நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர அந்த ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கேப்பில், அது ஒரு பெரிய ஷார்ட்ன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க, நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான். சொல்லி முடிச்சோடனே என்ன யார் அப்பா பண்ணுறான், இல்லைண்ணா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னேன். அண்ணே ஆமாம் பண்ணுறோம்டா போடா பண்ணிடுவோம், அவ்வளோதானே, நல்லா இருக்குது, நீ சொல்ல ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு 10-15 கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ் எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ், அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னோடனே எனக்கு புரியல, என்னென்ன சொல்கிறேன். ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு, இப்பவும் நடந்துகிட்ருக்கு. இதை நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும், ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்தான், இதை சொல்லணும். இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும், ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா, அவனுக்கு ஒரு பையன் திருந்திட்டா போதும், இந்த படம் பெரிய வெற்றி. பல பேரை யோசிக்க வைக்கும். நிறைய சூழலில், நிறைய குடும்பங்களில் நம்ம நினச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன யோசிக்க வைக்கும், ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புகிறோம். அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறோம். தன்ராஜ் வாழ்த்துக்கள், நீ நல்லா வருவடா. ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல, அவனுடைய ஒரு 100 படத்தில் நடித்தா கூட 100 படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன். எல்லா டைரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டைரக்ட் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் 2 நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா, நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுற, எடு நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம், எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணால் நல்ல டைரக்டர் ஆகுது. வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும், வாழ்த்துக்கள், வாழ்க. அப்புறம் அம்மா நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது, நடித்தப்போ. தமிழ் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம், எல்லாம் அவங்க தானே பேசுனாங்க. ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன். எனக்கு அது ரொம்ப இயல்பாக இருந்தது. என்னென்னா அந்த உயிர் கொடுக்குறது சம்மந்தப்பட்டவங்க பேசினா தான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து நானே பேசுகிறேன் நான் சொல்லி உட்காந்து பேசணும். நல்லா வந்திருக்கு. அம்மா ஒரு நல்ல வரவாக இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும், வாழ்த்துக்கள். மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறையா தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும், ரொம்ப நல்லா வருவீங்க. முருகன் சார் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன், வாழ்த்துக்கள். அதாவது நல்ல எண்ணம், நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும், அது இருக்குது நம்மக்கிட்ட. நல்ல மனசு இருந்தால் போதும். எங்கள் அண்ணன் சிவா சொன்ன மாதிரி, ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானுன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை. ஐயோ அந்த நிகழ்வு நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன். அந்த எண்ணமே அவனை மாற்றும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம், நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ வேகம், அவ்வளோ பிஸி. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும். ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை. இருக்கரம் நீட்டி வரவேற்றிருக்காங்க. பணம் பணம் பணம், அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான். எத்தனை பேர் மனசு இது கொள்ளையடிக்குதுன்றது தான். இதை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலைச்சி நிற்கும். கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும். அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துகிட்டு இருக்க. ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம். அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். அந்த லாக் இதில் கூட விழலாம், அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம். இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கணும்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம். அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கு வெல்வோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பத்திரமா வீட்டுக்கு போங்க. ரொம்ப டயர்டாக இருப்பீங்க.